ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் மாதம் 5000 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் பணம் செலுத்தினால் போதும், வட்டி மாதந்தோறும் பென்ஷனாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய காலகட்டத்தில் சேமிப்பு மிக அவசியமான ஒன்றாக இருக்குது. நல்ல வருவாய் லாபம் கிடைக்கக்கூடிய குறுகிய கால சேமிப்பு திட்டத்தை தேடிக்கொண்டு பிறப்பவர்கள் இந்த திட்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாதுகாப்பாக நீங்கள் எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சரியான தேர்வு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்கள் வங்கிகளோட பேங்க்கில் நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அதிகமான வட்டி தர்றாங்க. அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ் வழங்கும் இந்த புதிய திட்டத்தில் நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் பணம் செலுத்தினா போதும், வட்டி தொகை மாதம் மாதம் பென்ஷனாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த திட்டத்தோட முதிர்காலம் வந்ததும் நீங்கள் கட்டின அந்த அமௌண்ட் உங்களுக்கே திருப்பி தந்துடுவாங்க. இப்போ இருக்கிற கொரோனா இன்ஃப்ளேஷனால் வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா மற்ற பேங்க்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா 6.6% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த வட்டி விகிதத்தின் அடிப்படையில் உங்களது தொகை மாதந்தோறும் கிடைத்தால் இதில் அதிகபட்சமாக ஒருவர் 4.5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜாயின் அக்கௌண்ட், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 9 லட்சம் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட மெச்சூரிட்டி பீரியட், அதாவது முதிர்வு காலம் பார்த்திங்கன்னா 5 வருஷம் நீங்கள் போட்டிங்கன்னு போதும், அது வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த திட்டத்தில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிங்கிளாகவே ஜாயின் பண்ணலாம், அல்லது 3 பேர் இணைந்து கூட ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஜாயின் பண்ணுற ஒருத்தர் மைனர் ஏஜில் இருக்காங்க அப்படின்னா உங்களோட பாதுகாப்பு, அதாவது பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன்ஸோட கைடன்ஸோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 10 வயசு தாண்டி இருந்ததுன்னா அவங்களோட பேர்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா செலுத்தினா போதும். தனிநபர் அதிகபட்சமாக ஏற்கனவே பார்த்த மாதிரி 4.5 லட்ச ரூபா வரைக்கும் சேமிக்க முடியும். இந்த ஸ்கீமில் நீங்கள் 50,000 ரூபாய் செலுத்திருக்கீங்கன்னா 275 ரூபா வட்டியாக கிடைக்கும். இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு தலா ஒவ்வொரு முறையும் 3300 ரூபாய் வட்டி தொகையாக கிடைச்சிரும். அதே போல் நீங்கள் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மாதம் 550 ரூபாயும் ஆண்டுக்கு 6600 ரூபாயும் கிடைச்சிரும். இதை கணக்கிட்டால் உங்களுக்கு 5 வருஷத்தில் உங்களுக்கு 33,000 ரூபாய் வட்டியாக வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 4.5 லட்சம் மேக்ஸிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் 2475 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இதே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக சேர்த்து நீங்கள் 9,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் உங்களுக்கு 5,000 வரைக்கும் கிடைக்கும். இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இயருக்கு முன்னாடி இந்த பணத்தை எடுக்க முடியாது. நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரீ க்ளோஸ் செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் பெனால்ட்டியாக எடுத்துகிட்டு மீதம் இருக்கிற அமௌண்ட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ உங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னா அதையே நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான வட்டி கிடைக்கும், ப்ளஸ் உங்களுக்கு அதிகமான சேஃப்டியும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.